வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். என்னுடைய இந்த சேனல் பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, சஞ்சனா சஞ்சய் 135. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பூண்டு, கத்திரிக்காய் வந்து நான் ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை வாஷ் பண்ணி அழகாக நெருப்பில் வந்து சுட்டு வச்சுருக்கிறேன். புளி கொஞ்சம், மிளகு, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், வெந்தயம். ஓகேங்க, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சுட்டு வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை எண்ணெயில் பதமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் இப்போ எடுத்துடுறோம். மிளகு போட்டுக்கோங்க. மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. வெந்தயம் கருகிருச்சு அப்படின்னா குழம்பே கசக்கும். வெந்தயம் வதங்கணும்னா பூண்டு எப்பவுமே கொஞ்சம் கருகின ஃப்ளேவரில் இருக்கணும். சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும். பூண்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கணும், அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ரெண்டுத்தையும் நம்ம இது கூடவே போட்டுக்கிறோம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. எண்ணெயில் மசாலா வந்து கருகிடக்கூடாது. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்க்கும் போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய சேனலில் வைக்கிற குழம்பு வகைகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், லிங்க் கொடுத்துருக்குறேன். குழம்பு வகைகள்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் மேலே எழும்புறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசலை இது கூடவே ஊற்றுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பும் வந்து அந்த புளி தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன். அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காயையும் இந்த குழம்புலேயே போட்டுரும். அவ்வளோதாங்க. போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
பார்த்திங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இன்னும் நல்லெண்ணெயில் சமைச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய குழம்பு வகைகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்.